சிம்பிளா, ஈஸியா கர்நாடகா ஸ்டைல்ல பதிர்பேணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 1/2 கப் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் நெய் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் மூடி 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஃபில்லிங்காக அரிசி மாவு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெய் பிடிக்கலன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவை தேவையான ஷேப்பில் டிவைட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 இல்லைன்னா 7 சப்பாத்தி வரும். ஸோ இதை எடுத்துட்டு இதுக்கு மேலே அந்த நெய் அரிசி மாவு அதை போட்டுட்டு நல்லா தடவி வச்சுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக பண்ணணும். கிட்டத்தட்ட 7 லேயர் வரும். நீங்கள் 10 கூட பண்ணலாம். ஸோ நல்லா எக்ஸ்ட்ரா நெய் கூட தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். மாவும் நீங்கள் துவைக்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை திரும்ப நீங்கள் தேய்க்கணும். அதுக்கு மேலே திரும்ப அந்த ஃபில்லிங் நம்ம வைக்கணும். வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். இது சிரோட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கஜ்ஜாவோட ஷேப்லேயும் நீங்கள் பண்ணலாம். ரெண்டுக்குமே ஒரே மெத்தட் தான். இப்படி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். லேயர் அதிகமாக அதிகமாக நல்ல மொறுமொறுப்பு தன்மை வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதை திரும்ப ஜென்டிலாக லைட்டாக மட்டும் தேய்ச்சிக்கோங்க. ஓவராக தேய்ச்சா லேயர்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி முதல்ல தேய்ச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வராது. அதே சமயம் ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பவுடர் சுகர் மேலே தூவியும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா சுகர் சிரப் ரெடி பண்ணி அதுலேயும் போடலாம். நான் சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஏலக்காய், சாஃப்ரான் போட்டு ஒரு கம்பி பதம் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்வீட் 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது, மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். இதை போட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி ஃப்ரை பண்ணதெல்லாம் போட்டுட்டு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடலாம். சுகர் சிரப் தேவையில்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டியில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம்.